Hi, welcome to Varna. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டூபியான் சில்க் ஆட் ஆயிருக்கக்கூடிய பியூர் சில்க் sarees varieties தாங்க. வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்தரலாம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த டூபியான் sarees போடுறேங்க. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்காகவே நியூ அரைவலா வந்திருக்குங்க. ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் saree பாடி ஆஃப் saree வந்து லாவெண்டர் ஷேட்லயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு டூயல் டோன்ல தாங்க இருக்கு. அதாவது பிங்க் கலர்லேயே ஒரு ரெண்டு விதமான பிங்க் கலர் மிக்ஸ் ஆகி இருக்குங்க. டூபியான் சில்க்கு பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. ஸோ இருந்தாலும் இப்போ நியூவாக பார்க்குறவங்களுக்காக நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. டூபியான் சில்க்குங்கிறதும் பியூர் சில்க்கு தாங்க. நீங்கள் தாராளமாக அந்த த்ரெட் எடுத்தும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோடைய நேச்சர், அதாவது டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா அன்ஈவனாக இருக்கும். ஸோ அன்ஈவன் டெக்ஸ்சராக இருக்கிறதுனால ஸோ அது எப்படி இருக்கும்னா ரஃப் நேச்சருங்க. அதாவது அந்த டூபியான் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்துட்டிங்கனாவே ஸோ இந்த போர்ஷன் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த போர்ஷனில் பாருங்களேன், அங்கங்கே ஒரு மாதிரி கலர் வந்து டார்க்காக இருக்குது இல்லைங்களா? ஸோ அது ஏன் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து ஈவனாக இருந்தால் ஒரே மாதிரி வரும், அன்ஈவனாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறும். ஸோ ரஃப் டெக்ஸ்சராக வருங்க. ஸோ இது வந்து டூபியான் ஆட் ஆகிருக்கிறதுனால சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு சாஃப்டாக வராது. எங்கெல்லாம் டூபியான் சில்க் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரஃப் நேச்சராக தான் இருக்கும். இந்த சாரீ கலர்ஸ் சொல்லிடுறேன். பல்லு அண்ட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் மிக்ஸ்டுங்க. பாடி ஆஃப் சாரீ ஒயிட்டுங்க. சாரியுடைய ப்ரைஸ் 5250 rupees, 5250. ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. 300 rupees எக்ஸ்ட்ராங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்கு. நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே 300 பே பண்ணணுங்க. அப்போ தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம், பார்சல் சென்ட் பண்ணுவோம். பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதில் பாடி ஆஃப் சாரீ ப்ளூலையும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பீச் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டூயல் டோனாக உங்களுக்கு வரும். ஸோ சாரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த டிசைனுமே இருக்காது, எக்ஸ்ட்ரா எந்த டிசைனுமே நம்ம பண்ணலைங்க. ஜஸ்ட்டு வந்து பிளைனாக தான் இருக்கும். டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பீச் அண்ட் ரெட் மிக்ஸ்டு. பாடி ஆஃப் சாரீ க்ரீன். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேங்க, இந்த டூபியான் சில்க் ஆடாக இருக்கக்கூடிய இந்த சாரீ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக சாஃப்டாக இருக்காதுங்க. வெயிட்லெஸ் தான், பட் ஆனால் சாஃப்டாக இருக்காது. மற்ற சாஃப்ட் சாரீஸ் மாதிரி இருக்காது. டெக்ஸ்சர் வந்து ரஃபாக தான் இருக்கும். அடுத்தது பாடி ஆஃப் சாரீ பிங்க்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பீச் அண்ட் டீல் ப்ளூ மிக்ஸுடுங்க. நிறைய நியூ கலர்ஸ் வந்து அரைவல் ஆகிருக்கு. சிங்கிள் சாரீ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்னா ஒரு சாரீ மட்டுமே நீங்கள் அட் அ டைமில் புக் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது பாடி ஆஃப் சாரீ ரெட், பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரெட் அண்ட் மஸ்டர்ட் எல்லோங்க. எந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த சாரியோடைய ஃபோட்டோவை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து அந்த குரூப்பில் சாரீஸுடைய ஃபோட்டோஸும் நம்ம போட்டுடுறோம் அண்ட் சாரீஸுடைய டீட்டெயில்ஸும் வந்துடும். அதாவது இது என்ன சாரீ, இதோடைய வார்ப் என்ன, சாரியோடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போங்க. அண்ட் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் அப்படிங்கிறது நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு அப்டேட்டும் வரும். பட் என்னென்னா குரூப்பில் அட்மின்ஸ் மட்டும்தான் மெசேஜஸ் பண்ண முடியும், மற்றவங்க பண்ண முடியாதுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பல்லு அண்ட் ப்ளவுஸ் சில்வர் கிரே அண்ட் ப்ளூ மிக்ஸ்டாக இருக்குங்க. அதாவது ஒரு கிரே டோன் மாதிரி. பாடி ஆஃப் சாரீ காப்பர் சல்ஃபேட் ப்ளூ. அடுத்து பாடி ஆஃப் சாரீ
ஆனியன் ப்ரௌன். இந்த கலர்லாம் வந்து நியூவாக இப்போ தாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆனியன் ப்ரௌன் வந்து நம்ம சிங்கிள் கலர் சாரீலையும் சரி, பார்டர்லெஸ் சாரீலையும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே ஆனியன் கலர் வந்து நம்ம போடுறோங்க. இப்போ பார்க்குறதுல பல்லு ப்ளவுஸ் வந்து ஆனியன் ப்ரௌனும் ப்ளூவும் மிக்ஸ்டு, டீல் ப்ளூவும் மிக்ஸ்டு. அழகான ஒரு கலர் காம்பினேஷனுங்க. ஸோ இந்த சாரீஸில் எல்லாமே ஒரு பீஸ் மட்டும்தாங்க அவைலபிள், மல்டி பீசஸ் கிடையாதுங்க. இப்போ பார்க்குறதுல பாடி ஆஃப் சாரி வந்து இங்க் ப்ளூ, பல்லு ப்ளவுஸ் வந்து இங்க் ப்ளூவும் அண்ட் டீல் ப்ளூவும் மிக்ஸ்டு கலர் தாங்க. அடுத்து ஃபேவரட், இந்த கலர் மட்டும் நாங்கள் வந்து ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே தாங்க இருக்கோம். மேங்கோ எல்லோ, பாடி ஆஃப் சாரி மேங்கோ எல்லோங்க, பல்லு அண்ட் ப்ளவுஸ் மேங்கோ எல்லோ வித் ரெட்டுங்க. ஏன்னா இது வந்து எப்போ நம்ம போட்டாலுமே வந்து கண்டிப்பாக வந்து மூவ் ஆயிரும் இந்த கலர். அதனால் நம்ம அட் அ டைமில் மல்டி பீசஸ் பண்ணுறது இல்லைங்க. ஸோ ஒரு செட்டு முடியும் போது அந்த கலர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த 2வது 3வது செட்டில் அந்த கலர் வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்து ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன். இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நியூ கலர்ஸ். ஸோ ஒயிட் வந்து மேக்ஸிமம் நம்ம போடுறது இல்லைங்க. ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாக மற்ற சாரிலேயே வந்து சின்னதாக ஏதாவது கரைப்பட்டது அப்படின்னு நல்லா தெரியும். ஒயிட் அப்படின்னா ரொம்பவுமே தெரியுங்க. ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் வந்து நம்ம ஒயிட்டுங்கிறத அவாய்ட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இப்போ ரீசண்டாக நிறைய பேர் வந்து ஒயிட் காம்பினேஷனில் கேட்குறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணுறோங்க ஒயிட் போடுறதுக்கு. என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு பூச்சி வந்து நைட்டில் உட்காந்து அது ஏதாவது பண்ணிச்சு அப்படின்னாலுமே அந்த கரை வந்து போகாதுங்க. ஸோ அது வந்து சாரீவே அது சின்னதாக தான் இருக்கும். பட் அது வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சாரீ வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அப்படியே கொடுக்கவும் முடியாது. ஸோ வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து சாரியில் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம நினைப்போம். ஸோ அதனால தாங்க இந்த ஒயிட் கலரை வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா சின்னதாக ஏதாவது வேர்வை துளியோ அல்லது கையில் ஏதாவது சின்னதாக அழுக்கு இருந்து அதை தொட்டுட்டாலோ என்ன ஆயிரும்னா நல்லா ஒயிட்டில் வந்து தெரிஞ்சிடும். இப்போ பார்க்குறதுல பாடி ஆஃப் சாரி வந்து பிங்க்லேயும் பல்லூன் ப்ளவுஸ் வந்து ப்ளூங்க, லைட் ப்ளூ. அடுத்து பல்லுவன் ப்ளவுஸ் வந்து மேங்கோ எல்லோ அண்ட் மெஜந்தா மிக்ஸ்டு, பாடி ஆஃப் சாரி க்ரீன். சாரீ ப்ரைஸ் 5250 rupees. அதாவது மேக்ஸிமம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம காட்டக்கூடிய சாரீஸ் எல்லாமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சாக தாங்க இருக்கும். மல்டிபிள் வேறு ப்ரைஸ் ரேஞ்சஸாக இருந்ததுன்னா நான் ஒவ்வொரு சாரீக்குமே நான் சொல்லிடுவேன். பட் ஆனால் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குங்கிறதுனால தாங்க ரிப்பீட்டடாக நான் ப்ரைஸ் சொல்கிறதில்ல. பல்லு அண்ட் ப்ளவுஸ் டார்க் பிங்க், பாடி ஆஃப் சாரீ லைட் லாவெண்டர். அடுத்து பாடி ஆஃப் சாரீ மேங்கோ எல்லோ, பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து மேங்கோ எல்லோ அண்ட் மெஜந்தா. அடுத்த சாரீ பார்க்கலாங்க. இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பல்லு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் சி ப்ளூ கூட காப்பர் சல்ஃபேட் ப்ளூ வந்து மிக்ஸ் ஆகிருக்குங்க. பாடி ஆஃப் சாரீ வந்து சி ப்ளூ. இது வந்து சி ப்ளூன்னு சொல்கிறதா இல்லை சி க்ரீன்னு சொல்கிறதாங்கிறதே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தாங்க.
அடுத்த saree பார்க்கலாம். பாடி ஆஃப் saree பர்பிள், பல்லு அண்ட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இங்க் ப்ளூ வித் பிளாக்குங்க. ஸோ பிளாக்குங்கிறதுனால ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா பாடி ஆஃப் saree அண்ட் பல்லு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டார்க்காகவே தான் இருக்குது. திரும்பவும் நான் சொல்லிக்கிறேங்க, இந்த டூபியான் சில்க்குங்கிறது அன்ஈவனாக இருக்குது அண்ட் ரஃப் டெக்ஸ்சராக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சாரியுமே பார்த்துட்டிங்கன்னா ரஃப் டெக்ஸ்சராக தான் வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்க்குறீங்க, குரூப்பில் ஃபோட்டோஸ் பார்க்குறீங்களே தவிர அதை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து சில வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்குது, ரஃப் டெக்ஸ்சராக இருக்குது, இல்லை ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னாலுமே அது ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து கிரேங்க, நல்லா டார்க் ஷேடாக இருக்குது. பாடி ஆஃப் saree லைட் பெய்ஜில் வருதுங்க. அடுத்தது பாடி ஆஃப் saree மஸ்டர்ட் எல்லோ, பல்லு அண்ட் ப்ளவுஸ் மஸ்டர்ட் எல்லோ அண்ட் ரெட் மிக்ஸ்டு. எந்த saree பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த சாரியுடைய ஃபோட்டோவை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் புக் பண்ணி நம்மக்கிட்ட நம்பர் வாங்கிட்டு பே பண்ணிக்கலாங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் கொடுக்கும்போது தயவு செஞ்சு எல்லாமே சஃபிஷியண்ட்டான அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா சில டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ் இல்லைன்னா அட்ரஸுடைய கஸ்டமருடைய அட்ரஸ் வந்து லொக்கேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் சைடில் அவங்க வந்து ட்ராக்கிங்கில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு பார்சலை நமக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அட்ரஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் நிறைய இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டீட்டெயிலான அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்காக நிறைய வந்து லேண்ட்மார்க் வந்து நிறைய வேண்டாங்க. லேண்ட்மார்க் வந்து ஒரு லேண்ட்மார்க் மட்டும் இருந்தால் போதும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு இருந்ததுன்னா ஸ்ட்ரீட் கொடுங்க, டிஸ்ட்ரிக்கு, சிட்டி அது எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபோன் நம்பர் வந்து 2 ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒன்று ட்ரை பண்ணி எடுக்கல அப்படின்னா இன்னொரு நம்பருக்குனா தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பார்க்குறதுல பாடி ஆஃப் saree டார்க் க்ரீன், பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து டார்க் மெரூனுங்க. இந்த ஒவ்வொரு saree கூடயும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்துடும். ஏன்னா இந்த sarees எல்லாம் பியூர் சில்க். தேங்க்யூ.